ஸோ இன்று வந்து நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். 175 கொஸ்டின் வரைக்கும் பார்த்தோம். ஸோ அது 1.5 மணி நேரத்துக்கிட்ட போயிருந்தோம்னா, ஸோ 2வது பிரித்து போடலாம் அப்படின்ட்டு. ஸோ குரூப் 2 எக்ஸாமுடைய 28/9/2025 நடந்த தேர்வுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமோட ஆன்சர் கீ 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய 2வது பகுதி 176வது கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் எதுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் எது கேட்குறாங்க. காற்றாலை, நிலக்கரி, எண்ணெய் மற்றும் எரிவாயு, அணுசக்தி. ஆன்சர் வந்து காற்றாலை. அடுத்தது கூற்று மற்றும் காரணம். கூற்று வந்து இடம்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும். கூற்று அப்படிங்கிறது இடம்பெயர்தல் என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும். காரணம் வந்து இடம்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூற்றும் காரணமும் சரி. இடப்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும் அப்படிங்கிறது கூற்று சரி. இடம்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம் அப்படிங்கிற காரணமும் சரி. அடுத்ததாக பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. கோயம்புத்தூர் தென்னிந்தியா மான்செஸ்டர், மதுரை தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம், நாமக்கல் தமிழகத்தின் நெற்களஞ்சியம், தஞ்சாவூர் முட்டை நகரம். ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நாமக்கல் வந்து தமிழகத்தின் நெற்களஞ்சியம், தஞ்சாவூர் முட்டை நகரம், 2 தான் தவறு. ஏன்னா நாமக்கல் முட்டை நகரம், தஞ்சாவூர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம், அவ்வளோதான். சரியானது வந்து கோயம்புத்தூர் தென்னிந்தியா மான்செஸ்டர், மதுரை பண்பாட்டின் தலைநகரம். ஸோ இதை டிஃபால்ட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பின்வருவனற்றுள் எவை சரியாக பொருந்தியுள்ளன. குறிஞ்சி, கிளி, முல்லை, காட்டுக்கோழி, மருதம், வானம்பாடி, நெய்தல், ஆந்தை, பாலை, புறா. ஸோ எது சரியாக பொருந்தினா குறிஞ்சி, கிளி அப்படிங்கிறது சரி, முல்லை, காட்டுக்கோழிங்கிறது சரி, பாலை, புறா அப்படிங்கிறது சரி. குறிஞ்சி, கிளிங்கிறது சரி, முல்லை, காட்டுக்கோழிங்கிறது சரி, பாலை, புறாங்கிறது சரி. மருதம் வந்து வானம்பாடிங்கிறது தவறு, நெய்தல், ஆந்தை அப்படிங்கிறது தவறு. அடுத்ததாக சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். காவிரிப்பாக்கம் கல்வெட்டு வரகுணா, திருமுக்கூடல் கல்வெட்டு வீரராஜேந்திரா, திருவாலங்காடு செப்பேடு முதலாம் ராஜேந்திரா, உத்திரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தகா. ஸோ இதில் சரியான பொருத்தங்கள் எது அப்படின்னா திருமுக்கூடல் கல்வெட்டு வீரராஜேந்திரா அப்படிங்கிறது சரி, திருவாலங்காடு செப்பேடு முதலாம் ராஜேந்திராங்கிறது சரி, உத்திரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தகாங்கிறது சரி. ஸோ காவிரிப்பாக்கம் கல்வெட்டு வரகுணா அப்படிங்கிறது மட்டும் தவறு. ஸோ மீதி 3மே சரி. அடுத்ததாக பின்வரும் கூற்று மற்றும் காரணத்தை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான விடை தேர்ந்தெடுக்கப்படும். கூற்று 1801ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர் ஓர் சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கை தாக்கினர். காரணம் 1801ஆம் ஆண்டில் மருது சகோதரர் சின்ன மருது ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தனர். ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம். ஸோ கூற்று வந்து 1801ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கை தாக்கினர் அப்படிங்கிறது சரி. காரணம் 1801ஆம் ஆண்டில் மருது சகோதரர் சின்ன மருது ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தனர் அப்படிங்கிறது சரி. கூற்று காரணம் ரெண்டும் சரி. அடுத்தது மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழைமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியின் அடையாளமாக காண்க. மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியின் அடையாளம் காண்க. சுதந்திர கட்சி, நீதி கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திர தேசிய காங்கிரஸ். ஆன்சர் வந்து நீதி கட்சி. மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை வந்து நீதி கட்சி. அடுத்ததாக உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர். உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியொற்றி தமிழர் வேதம் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மகாத்மா காந்தி, அறிஞர் அண்ணர், மு. வரதாசனார், ஜியு போப். ஆன்சர் வந்து மகாத்மா காந்தியடிகள். உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதி திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மகாத்மா காந்தியடிகள். அடுத்ததாக சரியான கூற்றை தேர்வு செய்க, கண்டறிக. திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்து அப்பா தீட்சிதர். திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். திருக்குறளை அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. நட்பியல் அதிகாரம் 13 அதிகாரங்களை கொண்டுள்ளது. சரியான கூற்று எது அப்படின்னா திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர் சரி. திருக்குறள் ஆவில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது சரி. மீதி 2மே ஜெர்மனியில் மொழிபெயர்த்த ஏரியல் தவறு. நட்பியல் 13 அதிகாரம் கொண்டது தவறு. அடுத்ததாக சான்றாண்மை இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனை நிரல்படுத்துக. சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனவற்றை நிரல்படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்பு, அடுத்தது நாணம், அடுத்தது ஒப்புரவு,
அடுத்தது கண்ணோட்டம், அடுத்தது வாய்மை. ஸோ ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அன்பு, அடுத்தது நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. அடுத்தது கூற்று, எல்லா பொருளும் இதன்பாலுள்ள இதன்பால் இல்லாத எப்பொருளாலும் இல்லை எப்பொருளும் இல்லை. எல்லா பொருளும் இதன்பாலுள்ள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை. காரணம், திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை, புரட்சியானவை. ஸோ ஆன்சர் வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. எல்லா பொருளும் இதன்பாலுள்ள இதன்பால் எப்பொருளும் இல்லை அப்படிங்கிறது கூற்று. திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்பொழுது புதுமையான புரட்சிகரமை. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம்ங்கிறது கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. அடுத்ததாக, இரும்பு முகம் செறிந்த ஏந்தோள் மறுப்பின் இப்பாடல் பயின்றுள்ள வந்துள்ள அணி. இருப்பு முகம் செறித்த ஏந்தொழில் மறுப்பின் இப்பாடல் பயின்றுள்ள வந்துள்ள அணி என்னன்னு கேட்குறாங்க. ஓமையணி, உறவணி, தற்குறிப்பேற்றணி, வேற்றுமையணி, ஓமையணி. இருப்பு முகம் தெரித்த ஏந்தொழில் மறுப்பின் அப்படிங்கிற அடியில் இருக்கக்கூடிய பாடலில் இருக்கக்கூடிய அணி வந்து ஓமையணி. அடுத்தது, சரியான இணையை தேர்ந்தெடுக்க தமிழகத்தில் சங்ககால காசுகள் கிடைத்த இடங்கள். தருமபுரி தொப்பூர், சேலம் கன்னியன்கோட்டை, ஈரோடு முக்கொம்பு, திருச்சி வெம்பாவூர். சரியான விடை அப்படிங்கிறது சேலம் கன்னியன்குட்டை, திருச்சி வெம்பாவூர் இரண்டும் சரி. சங்க காலத்தில் தமிழகத்தில் சங்ககால காசுகள் கிடைத்த இடங்கள் சேலம் கன்னியன்கோட்டையும் திருச்சி வெம்பாவூர்லையும் கிடைச்சிருக்கு. தருமபுரி தொப்பூருங்க தப்பு, ஈரோடு முக்கொம்புங்கிறதும் தவறு. அடுத்ததாக கணக்கு, ஏபிசி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை 12 நாட்கள், 15 நாட்கள், 20 நாட்கள் செய்கின்றனர். இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர். ஆனால் சி 2 நாட்கள் வேலை விட்டு விடுகிறார் எனில் ஏவும் பியும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? டேஷ் நாட்களில் முடிப்பர். 4, 5, 6, 15. ஆன்சர் வந்து 4. ஏபிசி தனித்தனியாக ஒரு வேலையை 12, 15, 20 நாட்களில் முடிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. ஆனால் சி 2 நாளில் வேலையை விட்டு போயிடாரு. ஏவும் பியும் மீதி வேலையை வந்து 4 நாளில் முடிப்பார். ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுடைய ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் பூங்காவின் சுற்றளவை காண்க. ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சென்டிமீட்டர் தான். அந்த பூங்காவின் சுற்றளவினை காண்க. 124, 144, 100, 136. ஆன்சர் வந்து 136 மீட்டர். அடுத்தது, தனி வட்டியில் ஏ என்பவர் 16,000 தொகையை 12% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் 12ஆம் தொகையை 18% வட்டிக்கு கடன் வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்? தனி வட்டியில் ஏ என்பவர் 16,000 தொகையை 12% ஆண்டு வட்டி கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் 12,000 தொகையை 18% ஆண்டு வட்டி வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்னு கேட்குறாங்க. 16 2/3 ஆண்டுகள். 16 2/3 ஆண்டுகள் அப்படிங்கிறது சரி. அடுத்தது, ஒரு மனிதன் ரூ. 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை 50ம் ஒரு நாற்காலின் விலை 40ம் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசைகளின் விலைகளின் விகிதத்தை காண்க. ஒரு மனிதர் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை 50ம் ஒரு நாற்காலியின் விலை 40ம் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசை விலையின் விகிதத்தை காண்க. 5:1. 5:1 ஆன்சர். ஏ மற்றும் A+2 இவற்றின் மீ போ மடங்கு 1300 எனில் ஏ மற்றும் A+1இன் மீ போ மடங்கு காண்க. ஏ மற்றும் A+2 இவற்றின் மீ போ மடங்கு வந்து 1300 அப்படின்னா ஏ மற்றும் A+1 இப்போ மூ போமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2250 தான் ஆன்சர். அடுத்தது, இரு எண்கள் 15 விகிதம் 11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீபேவா 13 எனில் அந்த எண்கள் என்ன? 2 எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீபேவா 13 எனில் அந்த எண்களை காண்க. 195, 143 ஆன்சர். 195, 143 ஆன்சர். அடுத்தது, 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் 9 மீட்டர் 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன? 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. 814.
814 ஆன்சர். A/B ஈக்குவல் டு 4/5 மற்றும் B/C ஈக்குவல் டு 15/16 எனில் C² - A² C² + A² ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. A/B ஈக்குவல் டு 4/5 மற்றும் B/C ஈக்குவல் டு 15/16 எனில் C² - A² C² + A² ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. 7/25 தான் ஆன்சர். 7/25 தான் ஆன்சர். 311 311 311 311 311 311 311. ஸோ 1 2 3 4 5 6 7 தடவை என்ற எண் ஆனது 3ஆல் மீதியின்றி வகுப்படாது, 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது, 11ஆல் மீதியின்றி வகுப்படும் ஆனால் 3ஆல் மீதியின்றி வகுப்படாது, 3ஆல் மீதியின்றி வகுப்படும் ஆனால் 11ஆல் மீதியின்றி வகுப்படாது, 3 மற்றும் 11ஆல் மீதியின்றி வகுப்படும் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 3ஆலும் மீதியின்றி வகுப்படாது, 11ஆலும் மீதியின்றி வகுப்படாதுங்கிறது ஆன்சர். 3ஆலும் மீதியின்றி வகுப்படாது, 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது. அடுத்தது ஏவோட ஏங்கிறது 1, பிங்கிறது 2, சிங்கிறது 3, இசட்டுங்கிறது 26 என கொண்டால் A/B + B/C + C/A என்பது டேஸுக்கு சமமாக இருக்காது. A/B B/C C/A என்பது டேஸுக்கு சமமாக இருக்காது. ஆன்சர் வந்து BE bracket B bracket Eக்கு சமமாக இருக்காது. அதாவது 2க்கும் 3க்கும் சாரி 2க்கும் 5க்கும் இல்லையா EBCDE BE அப்படிங்கிறது சமமாக இருக்காது. bracket B bracket E அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது ஒரு பகடையின் 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 உள்ளது எனில் 3ஆனது 4க்கு மற்றும் 6க்கு அருகே உள்ளது, 3ஆனது 5 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது, 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது, 1ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. ஸோ ஆன்சர் வந்து 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது. ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4 மற்றும் 2 ஒரு பகடையின் 1க்கு எதிரே 4 2க்கு எதிரே 5 உள்ளது எனில் 2 அப்படிங்கிறது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுங்கிறது ஆன்சர். P என்பவர் Qஐ விட பெரியவர், R என்பவர் Qஐ விட பெரியவர் ஆனால் Pஐ விட சிறியவர், S என்பவர் Pஐ விட பெரியவர் ஆனால் Tஐ விட சிறியவர். இதில் யார் மிகச் சிறியவர்? P என்பவர் Qஐ விட பெரியவர், R என்பவர் Qஐ விட பெரியவர் ஆனால் Pஐ விட சிறியவர், S என்பவர் Pஐ விட பெரியவர் ஆனால் Tஐ விட சிறியவர். இதில் யார் மிகச் சிறியவர் அப்படின்னு கேட்டால் Q தான் மிகச் சிறியவர். ஸோ இதோட வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஓவர். ஸோ இந்த ஃபுல்லாக இந்த தொகுப்பு வந்து உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கிட்ட படிக்கிறதுக்கே ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தொடர்ந்து இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு மாடல் கொஸ்டினாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு எல்லா கொஸ்டினும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான், கரெக்டுங்களா? ஸோ அதனால் மேக்ஸில் வந்து அதிகமான டைம் எடுக்குது அப்படிங்கிறதோ, சில கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில கொஸ்டின் ரொம்ப கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஈஸிக்கும் அதே மார்க்கு தான், கஷ்டத்துக்கும் அதே மார்க்கு தான். நல்லா யோசித்து எந்த கொஸ்டினுக்கு அதிகமான மார்க் எடுக்கணும், எந்த கொஸ்டின் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கிறத நம்ம தான் சஜஸ்ட் பண்ணி 200க்கு 200 கொஸ்டின் ஈஸியாக நம்மளால் அடிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து மிக தெளிவும் கான்ஃபிடென்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் அதை விட முக்கியம். ஸோ முடியாத ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ அடுத்த இதில் சந்திக்கலாம். நன்றி நன்றி நன்றி.